பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களில் அனைவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்குரிய வேத பகுதி என்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த சங்கீதம் என்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு ஆதாரமாய் காணப்படும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். முதல் வசனத்திலே தன்னுடைய வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதாகவும், 2ஆம் வசனத்தில் அதை விண்ணப்பமாக தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்கிறதையும், இதற்கென்று அவர் தெரிந்து கொண்ட நேரம் என்கிறது அதிகாலை என்று சொல்லி 3ஆம் வசனத்திலும் இதோ தான் ஆயத்தமாகி காத்திருப்பதாக அவர்கள் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். வேண்டுதல், விண்ணப்பம், அதை செலுத்த வேண்டிய ஒரு நேரம், தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் என்கிறது அதிகாலை நேரம். அது மாத்திரமல்ல, அந்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதையும் அவர்கள் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தில் கடைசியில் என் தியானத்தை கவனியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த தியானம் என்கிற ஒரு வார்த்தை அவர் தன்னைத்தானே சோதித்து அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. பின் வரும் வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், நான் துன்மார்க்கத்திற்கும் தீமைக்கும் வீம்புக்கும் அக்கிரமத்துக்கும் இரத்த பிரியத்துக்கும் சூதுகளுக்கும் என்னை காத்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய ஆலயமாகிய சமூகத்திலே பிரவேசிப்பேன் என்று சொல்லி அந்த 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நானும் ஒரு மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறதை நமக்கு வாசிக்க முடிகிறது. இதுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தியானித்து நாம் நிதானித்து சோதித்து அறிகிறது என்கிறது நமக்கு பிரியமானதாக இருக்கிறது. இந்த அனுபவத்துக்குள்ளே அவர் கடந்து போனபடியினாலே அவருக்கு சொல்லுகிற ஒரு காரியம் 12ஆம் வசனம், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அனுபவம் என்கிறது அவர் தனக்கு தானே தேவனுக்குள்ளாய் தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்துக்குள்ளே பணிந்து ஆண்டவருக்குள்ளாய் பெற்ற ஒரு மேலான ஒரு பாக்கியமாய் அங்கு காணப்படுகிறது. தன்னை அவர் நீதிமானாக்கினதையும், தன்னை அவருடைய காரணத்தினால் சூழ்ந்து கொண்டதையும், தன்னை குறித்து மாத்திரமல்ல, இந்த பூமிக்கு வாழ்க்கையில் அனைத்து மக்களும் இவ்விதமாக நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய காரணத்தினாலே சூழ்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய அனுபவம் என்கிறது தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவருடைய காரணத்தினால் நம்மை சூழ்ந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். ஆமென்.